ஜனநாயகம், மதச்சார்பின்மை, சமத்துவம் போன்ற அரசியலமைப்பின் அடிப்படை அம்சங்களை தகர்க்கும் முயற்சியில் மோடி அரசு தீவிரமாக ஈடுபட்டு வருவதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்கிறார். சென்னையில் திமுக சட்டத்துறை சார்பில் 3வது மாநில மாநாடு நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எழுதியுள்ள வாழ்த்து கடிதத்தில் இந்திய அரசியலமைப்பின் மாண்பை பாதுகாப்பதிலும் சட்ட ரீதியான போராட்டங்களை நடத்தி உரிமைகளை வென்றெடுப்பதிலும் திமுக எப்போதும் முன்னிலையில் நிற்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். சட்டம் ஒரு இருட்டறை, வக்கீலின் வாதம் ஒரு விளக்கு என்ற அறிஞர் அண்ணாவின் கூற்றுக்கு ஏற்ப பல முக்கியமான வழக்குகளில் ஆணித்தரமான வாதங்களை முன்வைத்து உரிமைகளை வென்றது திமுகவின் சட்டத்துறை என்று உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதேபோன்று திமுகவால் கொண்டுவரப்பட்ட அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகும் திட்டம், பெண்களுக்கான சொத்துரிமை நாட்டிற்கே முன்மாதிரியான திகழ்வதாகவும் துணை முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். திமுக அரசால் கொண்டுவரப்படும் சட்டங்கள் எதிரிகளால் முறியடிக்கப்படாத அளவிற்கு வலிமையானவை என்பதற்கு உள்ஒதுக்கீடு தொடர்பான உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பே உதாரணம் என்றும் உதயநிதி சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்நிலையில் கூட்டாட்சி தத்துவத்தையும் மதச்சார்பின்மையும் சீர்குலைக்கும் வகையில் பாஜக அரசு கொண்டுவரும் பொது சிவில் சட்டம், ஒரே நாடு ஒரே தேர்தல், வக்ஃபு வாரிய சட்ட திருத்தம் ஆகியவற்றை திமுக தொடர்ந்து எதிர்த்து வருவதாகவும் அவர் கூறியிருக்கிறார். எனவே அரசியல் சட்டத்தின் மாண்பை உயர்த்தி பிடிக்கவும், தற்போது ஏற்பட்டுள்ள நெருக்கடிகள் குறித்து விவாதிக்கவும் மாநாட்டில் கருத்தரங்கையும் கலந்துரையாடல்களையும் திட்டமிட்டிருப்பது மிகப்பெரிய பொருத்தமானது என்றும் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். பரந்தூரில் விமான நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராடி வரும் மக்களை தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் சந்திக்க நிபந்தனைகளுடன் காவல்துறை அனுமதி வழங்கியிருக்கிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து ஏகனாபுரம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் கடந்த 900 நாட்களுக்கும் மேலாக போராடி வருகின்றனர். இந்நிலையில் அவர்களை வரும் திங்கட்கிழமை தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் சந்திக்க நிபந்தனைகளுடன் காவல்துறை அனுமதி வழங்கியிருக்கிறது. போராட்டக்காரர்களை விஜய் சந்திக்க 2 இடங்களை குறிப்பிட்டுள்ள காவல்துறை அதில் ஏதாவது ஒரு இடத்தை தேர்வு செய்யுமாறு கூறியுள்ளது. அதனை இன்று மாலைக்குள் முடிவெடுக்கவும் காவல்துறை கெடு விதித்துள்ளது. மேலும் காவல்துறை அனுமதி அளித்த இடத்தில் மட்டுமே பொதுமக்களை விஜய் சந்திக்க வேண்டும் என்றும், அனுமதிக்கப்பட்ட வாகனங்களில் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் மட்டும்தான் வர வேண்டும் என்றும் நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. கூட்டத்தை குறிப்பிட்ட நேரத்திற்குள் முடிக்க வேண்டும், அனுமதிக்கப்பட்ட நபர்கள் மட்டுமே கூட்டத்திற்கு வர வேண்டும் உள்ளிட்ட கட்டுப்பாடுகளை காவல்துறை விதித்துள்ளது. பரந்தூரில் விவசாயிகளை விஜய் சந்திக்க எவ்வித கட்டுப்பாடுகளும் இல்லை என்று தமிழக வெற்றிக் கழகத்தின் பொருளாளர் வெங்கட்ராமன் தெரிவித்திருக்கிறார். காவல்துறை தரப்புல பல்வேறு கட்டுப்பாடுகள் எந்த கட்டுப்பாடுமே இல்ல, எந்த கட்டுப்பாடும் இல்ல. அதாவது ஒரு பகுதியில இப்ப காஞ்சிபுரம் பகுதி போறோம்னா காஞ்சிபுரத்தில் இருக்கிற எங்களோட நபர்கள், எங்களோட நிர்வாகிகள் வருவாங்க. அது போனா ஒரு ரெகுலர் ஏரியாவில் தேர்ந்து வர்றவங்க வரமாட்டாங்க. மதவாத சக்திகளை அகற்ற வேண்டும் என்று விஜய் முடிவெடுத்திருந்தால் இந்தியா கூட்டணியில் இணைவதுதான் அவருக்கு நல்லது என்று காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அழைப்பு விடுத்திருக்கிறார். அதே சமயம் இந்தியா கூட்டணியில் விஜய் இணைவது குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் முடிவெடுப்பார் என்றும் செல்வ பெருந்தகை தெரிவித்திருக்கிறார். அவருடைய மாநாட்டில் அவர் பேசிய உரை மதவாத சக்திகளுக்கு எதிராக எதை வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் ஒழித்து விடலாம், ஓரங்கட்டி விடலாம். ஆனால் இந்த மதவாத சக்திகளை, இந்த இந்துத்துவ சக்திகளை அகற்ற வேண்டும் அவர் முன்னெடுப்பார் என்றால் அவர் இந்தியா கூட்டணியில் வருவதுதான் அவருக்கும் நல்லது, அவருடைய கொள்கை கோட்பாடுக்கும் நல்லது, எல்லோருக்கும் நல்லது. இதுதான் யதார்த்தமாக ஒரு இந்திய பிரஜையாக நான் சொல்ல முடியும். இல்ல அதெல்லாம் நாங்களும் அந்த முடிவெடுக்கல, அகில இந்திய தலைமை முடிவெடுக்கல. அந்த முடிவெடுக்கும் போது எங்களுடைய இந்தியா கூட்டணியின் தமிழ்நாட்டு தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முடிவெடுப்பார். கூட்டணி குறித்து முடிவெடுப்பதற்கு இன்னும் நீண்ட காலம் இருப்பதாக தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநில பொருளாளர் வெங்கட்ராமன் தெரிவித்துள்ளார். அழைப்பு கொடுத்திருக்காரு செல்வ பெருந்தகை, இந்த கூட்டணிக்கு வந்துருங்க, RSS பக்கம் போயிட்டு அதுக்கெல்லாம் நிறைய தூரங்கள் இருக்கு, டிராவல் பண்ண தூரம் நிறைய இருக்கு. அப்ப அதை பத்தி பேசலாம். தொடர்ந்து 1 நிமிட செய்திகளை பார்க்கலாம். தென்பெண்ணை ஆற்றில் சங்கமித்த 100க்கும் மேற்பட்ட சாமிகளை தரிசிக்க பக்தர்கள் குவிந்த காட்சிகள் தான் இவை. பொங்கல் பண்டிகையை ஒட்டி 5வது நாளில் கடலூரில் ஆற்று திருவிழா கொண்டாடப்பட்டது. இதையொட்டி கடலூர் மற்றும் புதுச்சேரியில் பல்வேறு கிராமப் பகுதிகளில் இருந்து 100க்கும் மேற்பட்ட சாமிகள் தென்பெண்ணை ஆற்றுக்கு கொண்டுவரப்பட்டு தீர்த்தவாரி நடைபெற்றது. அதன்பின் சுவாமிகள் ஆற்றங்கரைகளில் வரிசையாக நிறுத்தப்பட்டன. பெரிய கங்கன் குப்பம் 7 கரக மாரியம்மன் சுவாமி நவதானிய அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். ஆற்று திருவிழாவை காண்பதற்காக காலை முதலே ஆயிரக்கணக்கான மக்கள் தென்பெண்ணை ஆற்றில் குவிந்தனர். 5 வயசு 10 வயசுல இருந்தே இந்த
ஆற்று திருவிழாவுக்கு நான் ரெகுலரா வந்துட்டு இருக்கேன். இப்போ இன்னைக்கு என்னுடைய 65 வயசுல நான் இங்க வந்தது என்னுடைய 10 வயசுக்கு நான் போன சிறு பிராயத்துக்கு போன மாதிரி இருக்கு. எல்லா கோயிலுக்கும் நம்ம போய் தரிசனம் பண்ண முடியாது, ஆனா இங்க எல்லா சாமியும் ஒரு சேர தரிசனம் பண்றோம். ஒரு மன மகிழ்ச்சியா இருக்கு, நிறைவா இருக்கு. ஆற்று திருவிழாவில் கலந்து கொண்டவர்களில் சிலர் தங்களது முன்னோருக்கு திதி கொடுத்து புனித நீராடினர். சமரச பேச்சுவார்த்தையின் நடிகர் ரவி தெரிவித்துள்ளது. ஜெயம், எம் குமரன், சன் ஆஃப் மகாலட்சுமி, பொன்னியின் செல்வன் உட்பட பல படங்களில் நடித்து பிரபலமானவர் ரவி மோகன். ஆர்த்தி என்பவரை 2009ஆம் ஆண்டு கரம் பிடித்த ரவி கருத்து வேறுபாடு காரணமாக மனைவியை பிரிந்து வாழ்ந்து வருகிறார். விவாகரத்து கோரி ரவிமோகன் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த குடும்ப நலனின் சம மையத்தில் பேச்சுவார்த்தை உத்தரவிட்டது. அதன்படி 3 முறை சம மையத்தில் ஆஜராகி நீதிமன்றம் நீதிபதி தேன்மொழி முன்னிலையில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. ரவிமோகன், ஆர்த்தி ஆகியோரும் ஆஜராகினர். நீதிபதி சமரச பேச்சுவார்த்தை நிறைவடைந்த பின்னர் விவாகரத்து வழக்கு விசாரணை நடத்தப்படும் என கூறி வழக்கின் விசாரணையை பிப்ரவரி 15ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார்.